அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் தாயகத்திலிருந்து வீரேசரி செய்தி ஆசிரியர் ராம் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் ராம். வணக்கம். 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 இன்று நாங்கள் பேச இருக்கும்படியும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 18ஆம் தேதி நடைபெற்றது. 19ஆம் தேதி மே மாதம் தெற்கிலே இந்த போர் வீரர்கள் நினைவு தினம் என்று ஒன்று அவர்கள் நினைவேந்தல் மாதிரி ஒன்று செய்வார்கள். அன்றைய தினத்தில் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கலந்து கொண்டு மிகவும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு இனவாத பேச்சொன்றை பேசியிருந்தார். இந்த பேச்சுக்களின் அடிப்படையில் இவர்கள் உண்மையிலே ஒரு மார்க்சிச கொள்கை உள்ளவர்கள் அல்லது எல்லோரையும் இணைந்து ஆட்சியை நடத்த வேண்டியவர்களா இல்லையா, அல்லது மார்க்சிச கொள்கை என்ற போர்வைக்குள்ளே சிங்கள இனவாதிகளாக பௌத்த பீடங்களுக்கு அடிவருடிகளாக இருக்கின்றார்களா என்பது பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். 19ஆம் தேதி அடுத்த நாள் இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம், கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களும் சென்று இந்த அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். இவை பற்றி இதனுடைய பலாபலங்கள், இவர்கள் என்ன பேசுகின்றார்கள், இவருடைய எண்ணங்கள் என்ன என்ன தென்னிலங்கையில் நடைபெறுகின்றது என்பது பற்றி நாம் இப்பொழுது ராமுடன் பேசுவோம். வணக்கம் ராம், நீங்கள் உங்களுடைய கருத்தை முன்வைங்க. முதலாவதாக சந்தர்ப்பத்துக்கு நன்றி. அந்த அடிப்படையில நீங்கள் சொன்னது மாதிரி தான் திடீரென்று இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதுல நாங்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பா இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய போக்கு அல்லது அரசாங்கத்தினுடைய பிரதிபலிப்புகள் மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. குறிப்பா நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதியே தன்னுடைய உரையில், குறிப்பாக ஜேவிபியினுடைய 60வது ஆண்டு விழா கடந்த வாரம் விஹாரமாதேவி பூங்காவில் நடைபெற்ற பொழுதுதான் அவர் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். அதாவது தாங்கள் ஜேவிபி என்ற ஒரு அடிப்படையை வெளிப்படுத்தினார். இரண்டால் அவர்கள் ஆரம்பத்தில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு போர்வைக்கில் இருந்துதான் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதை வைத்துத்தான் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அதுல நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் 60வது ஆண்டு விழாவில தன்னை ஜேவிபியாக அடையாளம் காட்ட விரும்பாத ஹரணி அமரசூரிய பிரதமர் அவர்கள் அந்த மேடையில் ஏறியிருந்தார். அதே மாதிரி பல விடயங்கள், அந்த பிளவத்தையில் இருக்கின்ற தலைமையகம் தீர்மானிக்கின்ற நிலைமை, அதில் ஒரு தீர்மானிக்கின்ற சக்தியாக டில்வின் சில்வா இருப்பது, இப்பொழுது அதெல்லாம் பகிரங்கமான விடயங்களாக மாறி இருக்கிறது. இதுல முக்கியமா பார்க்கின்ற பொழுது ஜேவிபியை பொறுத்தவரையில அவர்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குது. அதுதான் உண்மை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள்ல பார்க்கின்ற பொழுது அவர்கள் 43% இருந்தவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு வங்கி பிறகு பாராளுமன்றத்தில் 69% உயர்ந்தது. பிறகு மீண்டும் அது 43% விழுந்திருக்கு. அப்ப ஒரு ஆட்சியில 3/2 பெரும்பான்மை நிறைவேற்ற அதிகாரம் 2ஐயும் கொண்டிருக்கிற ஒரு ஆளும் தரப்பு வெறும் 6 மாதத்துக்குள்ள தன்னுடைய வீழ்ச்சியை உள்ளூராட்சி மன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது ஒரு அதிகாரத்தை, அதாவது கிராமிய அதிகாரங்களை மையப்படுத்தி ஒரு விடயம், அதுல ஒரு கடுமையான தோல்வியை அவர்கள் சந்திச்சிருக்கிறார்கள். இந்த இலங்கையின் அந்த வரலாற்றை பார்த்தீங்கள் என்றால் உள்ளூராட்சி தேர்தல்கள்ல தான் அநேகமாக தேசிய அரசியல் கட்சிகள் எழுச்சி பெறுறது. 2018 பார்த்தீங்கள் என்றால் பசில் ராஜபக்ச தலைமையில பொதுஜன பெருமுன ஒரு எழுச்சி பெற்றது. அந்த நேரம் எனக்கு ஞாபகம் இருக்குது. மஹிந்த ராஜபக்ச அந்த தேர்தல் முடிவுகளை மையப்படுத்திய அந்த இலங்கை புகைப்படத்தை பார்த்துட்டு சொன்னார், ஈழம் சுருங்கி விட்டது என்றார். இப்ப அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் அவர்கள் எழுச்சி பெற்றார்கள். ஆனால் இவர்கள் ஒரு வெறும் 6 மாதத்துக்குள்ள இவ்வளவு தோல்வியை சந்திச்சிருக்கிறார்கள். குறிப்பா அவைக்கு 115 சபையில ஆட்சி அமைக்க முடியாத நிலையில இருக்கணும். அவைகள் இதை வைத்து கொண்டிருந்தாலும், பெரும்பான்மையை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு 115 சபைகள்ல தான் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய சபைகள்ல அவர்கள்
பிரச்சனைகளை வந்து சந்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படி ஒரு சூழல்ல தான் இவர் வந்து சொல்றாரு என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து நாங்கள் பெரும்பான்மையாக ஆட்சி பெற்ற சபைகள்ல வந்து நீங்கள் எங்களை ஆட்சி அமைக்க விடுங்கோ, இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து அதிகாரத்தை பயன்படுத்துவோம், என்னிடம் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது, மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு விடயம் தான் இருக்கிறது. ம், எங்களுக்கு இயல்பாகவே பார்க்க தெரியுது, 43% உங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. அப்படி என்று பார்த்தால் அவர்களுக்கு எதிரான சக்திகளுக்கு, அது வேற வேற தரப்பாக இருந்தாலும் கூட 57% வாக்குகள் அவர்களுக்கு எதிராக இருக்குது, அளிக்கப்பட்ட ம், வாக்குகள். அது அந்த புரிதல் அண்டு பார்க்க எதிர்கட்சி தான் அங்க பெரும்பான்மையா இருக்குது. ஆனா எதிர்கட்சிகள் ஒன்று சேராததால வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்குது. அப்ப அவர்களை பொறுத்தவரையில அப்ப இந்த மாதிரியான மனநிலை வந்து அவருக்கு டக்கண்டு வருது. இதுதான் அவர்களுடைய முதலாவது வெளிப்பாடு. அதுக்கு பிறகு வந்து போர் வெற்றி விழாவில வந்து அவர் பேசுறார். இதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அவர் மீண்டும் சரத் பொன்சேகாவை வந்து முன்னிலைப்படுத்துறார். அதே போல போர் வெற்றி விழாவில தாங்கள் ஒரு ஒரு ஒன்றாக கூடி அங்கே போர் வெற்றி விழாவை கூடுகின்றதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த பிரச்சனைகள், இப்பொழுது முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற சம்பவங்கள், அதே போல போர்க்காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை வந்து அவர் ஆஹ் அதை ஒரு பொருட்டாக அவர் கருத்து கொள்வதாக இல்லை. அவரை பொறுத்தவரையில் வடக்கிலும் இறந்திருக்கிறார்கள், தெற்கிலும் இறந்திருக்கிறார்கள் என்பதுதான். ஆகவே அந்த அந்த நினைவுகளை நாங்கள் நினைவு கூறினால் சரி என்ற அடிப்படையில போறார். அதே நேரம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார், தொடர்ச்சியா இராணுவத்தினுடைய இந்த வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும், அது ஒரு வரலாற்று நிகழ்வு என்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி கொண்டு போறார். அப்ப இதுல வந்து மிக தெளிவாக அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னு சொன்னால், தானும் ஒரு சிங்கள தேசிய தலைவர் தான், இராணுவத்தை தான் ஒருபோதும் இராணுவத்தின் மீது கை வைக்கவோ இராணுவத்தின் மீது விசாரணைக்கு உட்படுத்தவோ விடமாட்டேன் என்கின்ற செய்தியை சொல்றார். அதுல பொன்சேகாவையும் வந்து அவர்கள் இந்த முறை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி உரையாற்றினதை பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப இப்ப நான் நினைக்கிறேன், அரசுக்குள்ள அல்லது அரச நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற இராணுவத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகளை கையாள்றது சில நேரம் அடுத்து வார நாட்கள்ல பொன்சேகாவை அவர்கள் உள்ளிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஏழு ஏழு மாத காலத்துக்குள்ள தாங்கள் சொன்ன வாக்குறுதிகள், தாங்கள் வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்கள், தங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் எல்லாம் மாறி அது ஒரு இடதுசாரி சிந்தனை என்றும் இல்லாமல் வலதுசாரி சிந்தனை என்றும் இல்லாமல் இவர்கள் வேறு ஒரு புதிய வடிவத்துக்குள்ள வந்து நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அது ம், எங்களுக்கு மிக தெளிவா பார்க்க தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு தனிக்கட்சி ஆட்சி என்ற விஷயம் தான். இப்பொழுது அவர்கள் அதிகாரத்துக்காக அவர்கள் கொள்கை, அவர்களை பொறுத்தவரையில் யாருடனும் கூட்டு சேர்வதில்லை என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. ஆனால் இப்பொழுது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சுயேட்சை குழுக்களை வளைத்து போட்டு அவர்களுக்கு மாகாண சபையில ஆசனங்களை தரலாம், அதே மாதிரி பல அவர்களுக்கான சலுகைகளை வந்து வழங்கி அதை வந்து மிகவும் சூட்சுமமாக செய்கிறார்கள். இப்பொழுது ஒரு உறுப்பினரை அவர்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வைக்க வேண்டும் என்றால் ஒரு வியாபாரியை, அதாவது ஒரு வியாபாரம் செய்கின்ற ஒரு ஒரு முக்கியஸ்தரை சொல்லி அவர் ஊடாக அவருக்குரிய தேவைப்பாடுகளை நிறைவேற்றிவிட்டு இவர் இயல்பாக ஜேவிபியை ஆதரிப்பது அல்லது தேசிய மக்கள் சார்பை ஆதரிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை வந்து காண்பிக்கிறார்கள். ம், பிறகு சொல்லுகிறார்கள், தேசிய மக்கள் சக்தி யாருடனும் கூட்டு செல்லவில்லை, ஆனால் கொள்கை தேசிய மக்கள் சக்தி அல்லது ஏவிபியினுடைய கொள்கையின் அடிப்படையில் அந்த உறுப்பினர்கள் தாங்களாக வந்து தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற ஒரு 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 அப்படி ஒரு தோற்றப்பாட்டை காண்பிக்க வழிகிடுகிறார்கள். அப்ப இதுல மிக தெளிவா தெரியுது என்னென்றால், ஒரு சின்ன உள்ளூராட்சி பிரதேச சபைகள்லேயே உங்களுக்கு வந்து ஆட்சியை விட்டுக் கொடுப்பதற்கு, அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. அதே நேரம் உங்களுடைய படை வீரர்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கும் வந்து விட்டுக் கொடுக்க தயாரில்லை. அப்ப இதுல வந்து மிக தெளிவாக உங்களுடைய கொள்கை சடுதியாக மாறி இருக்குது, சடுதியாக நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறீர்கள் என்ற விஷயம் வந்து மிக தெளிவா தெரிஞ்சு கொண்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இவர கொள்கை எப்படி மாறி இருக்கு. முதலாவதாக மஹிந்த ராஜபக்ச முன்னாள் நீதியரசரை நியூயோர்க்குக்கான வதிவிட பிரதிநிதியாக நியமித்த பொழுது மிக கடுமையாக பாராளுமன்றத்துல வந்து விமர்சித்தார்கள். முன்னாள் நீதிபதிகளை இந்த மாதிரி தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்றெல்லாம் அன்றகுமார் பேசினார். அந்த உரைகள் அப்படி இன்னும் இருக்கிறது பதிவில். ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், முன்னாள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவை நியோகான வதியுட பிரதிநிதியாக இப்பொழுது நியமித்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு தெரிகிறது என்னவென்றால், இவர்களும் கோட்டாபாய ராஜபக்ச போன அதே பாதையிலே இவர்கள் இப்பொழுது மெல்ல 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 நேரடியாகவே அந்த பாதைக்குள் அடியெடுத்து வைத்து விட்டார்கள்.
அப்ப இவர்கள் அந்த பாதைக்குள் அடியெடுத்து வைத்தது இப்பொழுது ராஜபக்சர்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழலை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ம் அந்த நிலைதான் ராஜபக்சர்கள் இது தாங்கள் வெளியாவதற்கு அல்லது தாங்கள் தலையெடுப்பதற்கான சரியான நேரம் என்ற புரிதலோட அவர்கள் வந்து மீண்டும் வந்து வெளிப்படுகிறார். ம் ம் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவு காலமும் பொது நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்காத கோட்டபாய ராஜபக்ஷ 20ஆம் திகதி நேரடியாக மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபாய ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, அதே போல பொதுஜன பெருமுனவினுடைய முக்கியஸ்தர்கள் பழைய, அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த தரப்பினர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பொதுஜன பெருமுன என்ற ஒரு கட்சி தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு தாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் என்ற ஒரு பெருமடுப்பிலான நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுல ம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் படை வீரர்கள் பலர் இருக்கிறார்கள். ம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற படை வீரர்கள் அங்கே வந்து வருவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இலங்கையில இந்த இராணுவ மாற்று வீரர்கள் சங்கத்தை வந்து நிறுவினதும் ராஜபக்சர்கள் தான், அதை வழிநடத்துறதும் அவர்கள் தான். அது வந்து தென்னிலங்கையில ஒரு வாக்கு வங்கியில பெரிய செல்வாக்கு செலுத்துகிற தரப்பு. ம் அப்ப அதை வந்து அவர்கள் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்க்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது தங்களுடைய பாதைக்கு வந்து விட்டார்கள். ஆகவே இவர்களை விட நாங்கள் இன்னும் மக்களுடன் இருக்கிறோம், படைகளுடன் இருக்கின்றோம், எங்களுடைய யுத்த வெற்றிவாதத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றதை அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இப்பொழுது அவர்கள் காய் நகர்த்தி இல்ல இருக்கிறார்கள். ஆக அந்த மொத்தம் அந்த இல்ல ஆக மொத்தம் நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா காலகாலமாக மாறி மாறி வருகின்ற சிங்கள தலைவர்கள் எல்லாம் வந்து வடக்கில் வந்து பேசுவது ஒன்று, கிழக்கிலே போனால் இனவாதம் பேசுவார். அதே போன்றுதான் மார்க்சிய கொள்கையோட வந்த இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி கூட வந்து இப்போ பௌத்த பீடாதிகளின் அடிவருடிகளாக மாறி சிங்கள வாக்கு வங்கிக்காக வந்து தங்களுடைய கொள்கையை மாற்றி இனவாதம் பேசுற அளவுக்கு வந்து விட்டார்கள். அப்ப இது இப்படி இருக்கும் பொழுது நீங்க யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சி அந்த தேர்தலிலே வெற்றியடைந்தது போல தோற்றமளித்தாலும் ஆனால் இன்று வடக்கு கிழக்கிலே வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக இவர்கள் தானே வந்திருக்கின்றார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே. அப்ப மக்களுக்கு இது புரியவில்லையா? இல்ல இதுல வந்து 81 ஆசனங்களே அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்துல மட்டும் பெற்றிருக்கிறார்கள். இதனை விட வன்னி மற்றும் ஏனைய இடங்கள்லையும் அவர்கள் இரண்டாவது சிறப்பாகத்தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இதுல இருக்கிற அந்த தொழில்நுட்ப ரீதியா இதுல இருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், வடக்கில வந்து உளவு காலமும் ஐக்கிய தேசிய கட்சி, அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன, இந்த தரப்புகளுக்கு தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் நாங்கள் பார்த்தோம்னால் தொடர்ச்சியாக 96களுக்கு பிறகு 90களுக்கு பிறகு டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து வந்த நிலைமை வந்து இருக்குது. தொடர்ச்சியா வந்து அவர் அல்லது அவர் ஒருவர் இறுதியாக ஒரு 2015ஆம் ஆண்டு அவர் தனியே இருந்தார். அதுக்கு முதல் 2 அல்லது 3 ஒரு காலத்தில் 9 உறுப்பினர்களும் அவர்கள் இருந்தார்கள். அப்படி என்று பார்க்கும்போது ஆளும் தரப்புக்கு வடக்கில கிழக்கில ஆதரவளிக்கிற ஒரு தொகுதி வாக்குகள் இருக்குது. இப்ப இந்த வாக்குகள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த வாக்குகள் நாங்கள் பார்க்கிற பொழுது இது நேரடியாக ஜேவிபிக்கு போயிருக்குது. அதே நேரத்துல சில சிதவடைந்த வாக்குகள் வந்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சுதந்திர கட்சிக்கு போயிருக்கு. அப்ப அதுல அவைகள் பெற்ற ஆசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியுது. ஆஹ் வடக்கு கிழக்குல வந்து அந்த ஆளும் தரப்புக்கு வாக்களிக்கின்ற போக்கில் இருக்கின்ற அந்த வாக்காளர்கள் வந்து இந்த வாக்களிப்பை வந்து செய்திருக்கணும். இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வாக்களிக்காத தன்மை வந்து சரியான கூடவா வந்து இருக்குது. இப்ப யாழ் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 4,98,140 பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாலும் 2,81,744 பேர் தான் வந்து வாக்களிச்சிருக்கணும். இதுல வந்து 4,947 ஓட்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் கிளிநொச்சியிலே கிளிநொச்சியில வந்து 1,02,387 பேர் வந்து வாக்களிக்க தகுதி பெற்றாலும் அதுல வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து வருது. நாங்கள் பார்க்கிற நேரத்துல 61,000 பேர் தான் வந்து வாக்களிச்சிருக்கிறோம். அப்ப இந்த தேர்தல்ல பங்கு பற்றாத தன்மை என்று ஒன்று இருக்குது. அப்ப அது வந்து ஒரு ஒரு கணிசமான செல்வாக்க வந்து செலுத்துது. அப்ப ஆளும் தரப்போட இருக்கிற மக்கள் அல்லது ஆளும் தரப்பை அரவணைக்கிற தரப்பு தொடர்ச்சியா வந்து வாக்களிக்குது. அந்த வாக்குகள்ல வந்த ஆசனங்கள்லாம் வந்து இப்ப வந்து ஜேவிபிக்கு கிடைச்சிருக்குது வடக்கு கிழக்குல. ஆனாலும் நாங்கள் பொதுப்படையாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் ஜேவிபியினுடைய வடக்கு கிழக்கு வாக்கு வங்கியுடன் ஒப்பிடுகின்ற பொழுது
அவர்களுக்கு இது ஒரு கணிசமான முன்னேற்றம். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் ஒப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்விதான். ஆனால் உள்ளூராட்சி மன்றத்தில் வந்து அவர்கள் இப்ப சில இடங்கள்ல அவர்கள் தீர்மானிக்கின்ற தரப்பாக கூட இருக்கிறார்கள். சில இடங்கள்ல அவர்கள் கிழக்கிலே எல்லாம் திருவோணமலையில இருக்கின்ற சில இடங்கள், அதே போல அம்பாறையில் இருக்கின்ற இடங்கள்ல அவர்கள் ஆளும் தரப்பாக வந்து வந்திருக்கிறோம். வந்திருக்கிறார்கள். ஆக அதுல வந்து மிக தெளிவா தெரியுது அவர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றகரமான விளைவாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். ம், நாங்கள் ம். தர்க்கத்துக்காக நாங்கள் சொல்லலாம், நீங்கள் வடக்கு கிழக்குல வந்து தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் அன்று அந்த அதாவது அவர்களுடைய கடந்த வாக்கு வங்கியோட ஒப்படைக்க மக்கள் வந்து நிராகரித்திருக்கிறார்கள் என்ற நிலைமை இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் பூச்சியத்திலிருந்து இப்பொழுது அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் வந்திருக்கிறோம். அவர்களுடைய நிலைப்பாடு. அதாவது ஒரு கட்சியாக அவர்கள் பார்த்தார்கள் என்றால் நாடளாவிய ரீதியில வந்து அவர்கள் இப்பொழுது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தரப்பாகத்தான் வந்திருக்கிறார்கள். அது ம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் ஏன் இந்த நிலைமை ஏற்படுது என்று பார்க்கிற பொழுது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் கட்சிகளாக இருக்கலாம், ஒரு தொடர்ச்சியான தொடர்பாடலை வந்து தங்களுடைய வாக்காளர்களோட செய்யாத நிலைமை வந்து காணப்படுது. காணப்படுகிறது. வெறுமனே தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டவுடன் சடுதியாக சென்று வாக்களிப்பதும், அதே போல சடுதியாக சென்று பிரசாரங்களை செய்வதும், சடுதியாக தேர்தல் ஏற்பாடுகளை செய்வதும், அந்த மாதிரியான நிகழ்வுகளை செய்கிறார்கள். அதே போல இவர்களுடைய அந்த பிரசார முறை வந்து ஆரம்பத்தில வீடுகளுக்கு செல்வது வந்து அதிகமாக இருந்தது, தொடர்ச்சியான உரையாடல் இருந்தது, குழு கூட்டங்கள் வந்து நடந்தது. ஆனால் இப்பொழுது இவர்கள் பிரதான மேடைகளை அமைத்து மாவட்ட கூட்டங்களை செய்கின்ற நிலைமைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த குழு கூட்டங்கள், அதாவது இடதுசாரித்துவத்தில் சொல்லுவார்கள் இந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் என்று சொல்லி, அதாவது ஆமா. சமூக ரீதியான அணுகுமுறை, அந்த தந்திரத்தை வைத்து அவர்கள் வந்து அணுகிறார்கள். ம், ம். ஜேவிபி வந்து அந்த தந்திரத்தை தான் இந்த தேர்தலில் பயன்படுத்து, அதாவது சமூகமாக அவர்கள் வந்து அணுகுகிறார்கள். ஒவ்வொரு சமூகங்கள் இருக்கின்றது, கடற்தொழிலாளர்கள் சமூகம், அந்த மாதிரியான தொழில் சார்ந்த வர்க்க குழுக்களோட வந்து அவர்கள் அந்த 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 மூலோபாயத்தை பயன்படுத்தி தான் அவர்கள் வந்து இல்ல தங்களுடைய தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் வந்து முன்னெடுப்பார். தேர்தல் காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தல் இப்ப 4 வருஷத்துக்கு பிறகு வரப்போகிறது என்றால் அந்த 4 வருஷ இடைவெளிக்குள் மக்களை என்ன மாதிரி தங்கள் வயப்படுத்த வேண்டும் என்ற தந்திரம் இல்லாத அரசியல்வாதிகள்லாம் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். தேர்தல் வரும் என்ற காலகட்டத்தில் விழுந்தடிச்சு எல்லாரும் போய் பெரிய கம்பெயின் செய்து மேடை போட்டு பெரிய கூக்குரல் போட்டு பெரிய அளவிலே வீர வேசனங்கள் பேசுகிற அரசியல்வாதி தான் இருந்தார். இந்த புலம்பெயர் தேசங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளில் வந்து ஒரு தேர்தல் முடிந்தென்றால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தென்றால் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 4 வருஷம் ஆகும் என்றால் அந்த 4 வருஷ இடைவெளிக்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொட்டு என்ன மாதிரி மக்களை தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டமிடல்கள் வந்து மிக கச்சிதமாக நடக்கும். என்ன தாயகத்தில் அது இல்லை. மற்ற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று நீங்க எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை, ஜேவிபியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வரலாறு வந்து கொள்கை ரீதியாக மாகாண சபைகளுக்கு எதிரானது. அதாவது இந்திய எதிர்ப்புவாதம், இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராகத்தான் அவர்கள் எழுச்சி பெற்றார்கள், கிளர்ச்சி செய்தார்கள். அதே போல மாகாண சபைக்கும் அவர்கள் எதிரானவர்கள். அடுத்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இவர்களுடைய முதல் தலைவர் சோமவன்ச அமரசிங்கவினுடைய காலத்தில் தான் வடகிழக்கு தாயக கோட்பாட்டுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அந்த இணைந்த வடகிழக்கு என்கின்ற விடயத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து 2006 வந்து அவர்கள் அந்த தீர்வை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப இதுல வந்து பார்க்கின்ற பொழுது கொள்கை அளவில வந்து ஏவிபி தன்னுடைய கொள்கையில மாகாண சபை தேர்தல்களை வந்து ஏற்றுக்கொள்ளாத நிலைமை இருக்குது. இப்ப இருக்கிற சமகால சூழல்ல வந்து பிரவத்தையில் இருக்கிற ஜேவிபியினுடைய தலைமையகம் தான் வந்து அனைத்து உறுப்பினர்களையும் அமைச்சரவைகளினுடைய நடவடிக்கைகளை வந்து தீர்மானிக்கிற இடமாக வந்து மாறிட்டு என்று சொன்னால், நான் சொல்றது தேசிய மக்கள் சக்தி என்ற பிம்பம் இருந்தாலும் ஜேவிபியினுடைய 5-6 நபர்கள் தான் அல்லது அவர்களுடைய மத்திய குழு தான் வந்து கொள்கை அளவில நடவடிக்கைகளை எடுக்குது. இப்ப இலங்கையினுடைய வெளிவகார கொள்கையிலையும் வந்து ஜேவிபியினுடைய நிலைப்பாடுகளை வந்து வெளிப்படுத்துற ஒரு நிலைமைகளை வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த மாதிரியான சிந்தனையில இருக்கைக்குள்ள இவர்கள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் சரியான குறைவு. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஒரு சட்டத்தை வந்து, அதாவது பழைய முறையில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை வந்து திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான தனிநபர் பிரேரணை சுமந்திரனால் ஏற்கனவே வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அதனை நிறைவேற்றுவதற்கு முன்னகர்த்துவதற்கு நடவடிக்கைகள் எடுப்பதாக சொன்னாலும் இறுதி நேரத்தில் வந்து அவர் வந்து அதை காலைவாரி இருந்தார்.
ஆனால் இவர்கள் இப்ப ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது பொதுவாக. இவர்களுக்கு எதிராக ஒரு மனோநிலை வந்து உருவாகி வருகிற நிலையில இது இன்னும் மோசமடைவதற்கு முன்னதாக மாகாண சபை தேர்தலை நடத்தி விடலாம் அல்லது அந்த தேர்தலுக்கும் சென்று விடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஆனாலும் இந்த ஆண்டுல வந்து அவர்கள் எந்த ஒரு தேர்தலுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ம். அதே நேரத்துல நிதி ஒதுக்கீடும் வந்து செய்யப்படையில. ஆஹ் அதால அவர்கள் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போக மாட்டார்கள். போக மாட்டார். ஆகவே ஏவிபியினுடைய கொள்கைகள் தான் எதிர்காலத்தில் நகர்த்தப்பட போகிறது என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது அது மிக தெளிவாக தெரிகிறது. ஊடக விடயங்களை கையாள்வதாக இருக்கலாம் அல்லது சட்டங்கள் சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம். ஏவிபி வந்து தன்னுடைய நகர்வை வந்து இப்பொழுது வெளிப்படையாக ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இல்ல ஜேவிபி ஏவிபி வந்து இப்ப முன்னிலை. அரசுக்கு ஆட்சியை பிடித்து இந்த 7 மாத காலத்துக்குள்ளே அவர்கள் சொன்னதொன்று, அவர்களுடைய நகர்கள் வந்து மிக மோசமாக வித்தியாசமாக தான் இருக்கின்றது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஜேவிபியினுடைய கொள்கைகள் முன்னிலைப்படுத்தப்படுற சூழல்ல நான் நம்பையில அவசரமாக தேர்தலுக்கு செல்வினம் என்று யோசிக்கல. ஆனாலும் இந்த வருஷத்துல தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்பு இல்லை. சரியான குறைவு. நல்லது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்துக்கு வந்துட்டோம் என்று நினைக்கிறேன். ராம், அஹ், இறுதியாக நீங்கள் ஏதாவது ஜேவிபியினுடைய நகர்வுகள் பற்றி சொல்ல விரும்பினால் மிக மிக சுருக்கமாக ஆஹ் சொல்லுங்கள். மிக சுருக்கமாக சொல்லுங்கள். ஆஹ் ஒரு விடயத்தை சொல்ல சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வந்து இப்பொழுது இந்த சிவில் அமைப்புகள் வந்து பலவீனப்பட்டிருக்குது. கூடுதலாக வந்து சிவில் அமைப்புகள் வந்து பலவீனப்பட்ட நிலையில இருக்குது. குறிப்பா நிதி சம்பந்தமான விவகாரம், ட்ரம்பினுடைய புதிய தீர்மானங்கள் எல்லாம் இந்த சிவில் அமைப்பின் செயற்பாடுகளை இல்ல வந்து மன்னிக்க மலினப்படுத்தி இருக்குது. குறுக்கிறதுக்கு மன்னிக்க வேணும். இந்த சிவில் அமைப்புகள் என்று சொல்றது வந்து ஒரு அரசியல் கட்சி சாராம இருக்க வேணும். என்ற இலங்கையை பொறுத்தவரை, ஈழத்தை பொறுத்தவரையில் இந்த சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒரு அரசியல் கட்சிகளுடைய ஒரு அங்கமாகத்தான் இயங்குவது போன்ற ஒரு 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 சமிஞ்சை தெரிகின்றது அல்லவா? ஆஹ் அதுல உண்மைகளும் இருக்கு. சில சில கட்டமைப்புகள் சில சில கட்சிகளோட வேலை செய்கிறது விஷயங்கள் இருக்குது. அவை அட்வொகேசி ப்ரோக்ராம்ஸ் அதுகளை அவர்களுடைய ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களுடைய கட்சிகளை மையப்படுத்தி வேலை செய்வார்கள். சில இப்பொழுது நீங்கள் சில சிவில் அமைப்புகளை பார்த்தீங்கன்னா சட்டத்தரணிகள் இருப்பார்கள். அப்ப சட்டத்தரணிகள் சிவில் அமைப்பிலையும் இருப்பார்கள், கட்சியிலையும் கட்சியில முக்கியமான இருப்பார்கள். பங்கு வகிக்கக்கூடிய இருப்பார்கள். ஆமா. அப்ப அந்த மாதிரி அதே மாதிரி வடக்கிலையும் சில சார்பு நிலைகள் எல்லாம் இருக்குது. அப்ப அது ஒரு ஒரு துரதிருஷ்டவசம். அது ஒரு வேற விடயம் என்றாலும் நான் ஆமா. சொல்றது என்னென்றால் இந்த அரசுக்கு எதிராக அல்லது அரசினுடைய நிலைமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய போர்ஸா வந்து கடந்த காலங்களில் செயற்பட்டது வந்து கொழும்பை அல்லது நாடளாவிய ரீதியில் இருந்த சிவில் அமைப்புகள். அவர்களுடைய சில செயற்பாடுகள் பலவீனப்பட்டிருப்பது வந்து அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து மாறிக்கொண்டிருக்கு. சில ம். விடயங்கள் வந்து அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை வந்து கேள்விக்குட்படுத்துறதுல சிவில் அமைப்புகள் இப்பொழுது பலவீனமான நிலையை அடைஞ்சிருக்கு. அப்ப பலவீனம். ஆமா. எதிர்க்கட்சிகள் மட்டுமே, அதாவது அரசியல் கட்சிகள் மட்டுமே அதனை கையாள்றது போது அவர்கள் இது எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு பிரச்சாரம், அவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்று இலகுவாக சொல்லி தப்பித்துக் கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்றோம் என்றால் பயங்கரவாத தடை சட்டம். ஏவிபியை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில தான் செயற்பட்டது. ம். 2016 ஆண்டு சிடிசி கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் வந்து விஜயதாச ராஜபக்சவால டேபிள் இந்த முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அதற்கான கலந்துரையாடலில் கூட அன்றகுமார திசாநாயக்க வந்து பங்கு பெற்றில்லை. ம். அதுக்கு பிறகு வந்து ஏடிசி ஆன்டி டெரரிசம் ஆக்ட் அதை கொஞ்சம் திருத்தி கொண்டு வந்த நேரத்துல கூட அந்த அந்த உரையாடல்ல வந்து பங்கு பெற்றில்லை. ஆனால் இந்த இந்த சட்டம் முழுமையா நீக்கப்படணும் என்று சொல்ற தமிழ் தரப்பு, இப்ப 77ஆம் ஆண்டுல இருந்து சொல்லி கொண்டு வர தமிழ் தரப்பு அந்த உரையாடல பங்கு பெற்றினது. அது ம். பங்கு பெற்றி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இது நீக்குங்கோ இலங்கையின் குற்றவியல் தண்டனை சட்டங்கள் எல்லாம் போதுமா இருக்குதுன்னு சொல்லி அவை சொன்னவை. ஆனால் ம். இவை அந்த கலந்துரையாடல்ல கூட பங்கு பெற்றாத அளவுக்கு தீவிரமாக இருந்தவர்கள் அந்த சட்டத்துக்கு எதிராக. எதிராக. ஆமா. ஆனால் இப்ப நீங்கள் பாத்தீங்க என்றால் நீதி அமைச்சு வந்து பகிரங்கமாக புதிய பயங்கரவாத சட்டத்துக்கான மக்கள் கருத்து கோரலை வந்து செய்திருக்கிறார்கள். சரி உண்டு. 14 நாட்கள் அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அப்ப இதுதான் இவேண்ட பிரச்சனை. இவர்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக் கொள்ளுகின்றார்கள் அல்லது இவர்களால் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமோ அல்ல அந்த கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்த இயலாத நிலைமைக்கு வந்து சொல்லி வந்துட்டாங்க. செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த முறைமை மாற்றத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து ஆரம்பத்திலேயே வந்து தகர்க்கப்பட்ட ஒரு நிலையில தான் அரசாங்கம் இந்த 7 மாதத்துல
அதன் செயற்பாட்டை வந்து வெளிப்படுத்தி. நல்லதுராம். நாங்கள் இன்றைய இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு நாங்கள் இந்த ஜேவிபியினுடைய இந்த 7 மாத காலத்தில் ஆட்சிக்கு வந்து இந்த 7 மாத காலத்தில் அவர்களிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவர் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைக்கு போய் இன்று அவர்களுடைய இனவாத பேச்சுக்களும் எப்படி அவர்கள் மாறிக்கொண்டு போகின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் கலந்து உரையாடினோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி IRC தமிழ் வானொலிக்கும் இலக்கு மின்னிதழுக்கும் உங்கள் நேர்காணல் வழங்கியதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம். வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.